வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் பற்றி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து ஏபிபி எக்ஸாம் வந்து சொல்லுவாங்க. இது லா டிகிரி முடித்தவங்க வந்துட்டு எல்லாருமே எழுதலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிபி எக்ஸாம் வந்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமு இது வந்துட்டு ஈக்குவல் டு வந்துட்டு உங்களுக்கு குரூப் 1க்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாமு. ஓகேவா? குரூப் 1க்கு ஈக்குவலான எக்ஸாமு. ஆனால் குரூப் 2க்கு வந்துட்டு மேலே இருக்க எக்ஸாமு, குரூப் 1க்கு கீழே இருக்க எக்ஸாமு. இது ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடான எக்ஸாமு. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லா டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். அது இல்லாமல் வந்துட்டு இதுக்கு நிறைய கேட்டகிரிலாம் இருக்குது. எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம் வந்துட்டு எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்டோபர் 12ஆம் தேதி வந்துட்டு இது ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் எதனாச்சும் கரெக்ஷன்ஸ் எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் வந்துட்டு எதனாச்சும் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் எல்லா பேமெண்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் 14ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம். ஓகேவா? ஒரு எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் டிக்கெட் வந்துடும். ஆல் டிக்கெட் வந்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு டிசம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு மல்டிபிள் கொஷின் வச்சு உங்களுக்கு சாய்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்ட அப்புறம் மெயின் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு வைப்பாங்க. மெயின் எக்ஸாம் வந்துட்டு டேட் வந்துட்டு ஒரு லேட்டராக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள என்னென்ன ஏஜ் லிமிட் வந்து வச்சுருக்காங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 36 ஏஜ் வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்கள் 26 வயசில் இருந்து 36 வயசுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 46 வயசு வரைக்கும் எழுதலாம். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன், இப்போ நான் வந்துட்டு லா டிகிரி முடிச்சிட்டேன், நான் ஒரு மிலிட்ரியில் போயிட்டேன், மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா நீங்கள் 50 வயசு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கைவிடப்பட்ட விதவைகள்னு வந்து சொல்லுவாங்க. விதவைகள்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கைவிடப்பட்ட விதவைகள் வந்துட்டு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டடாக வந்துட்டு இல்லை, அவங்க வந்துட்டு எப்போனா எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு மொத்தம் 51 சீட் வந்துட்டு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 51 சீட்டுக்கும் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு கேட்டகிரி எப்படி சொல்லுதுன்னா, கம்யூனிட்டி வைஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோட்டா வந்துட்டு பிரிக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு உமன்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகிரியெல்லாம் பிரித்து அவங்களுக்கு வந்து வேகன்சிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடித்து +2 முடித்து அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். லா டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை யூஜி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லா டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆனால் லா டிகிரி கம்பல்சரியாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த லா டிகிரியோட யூனிவர்சிட்டி வந்துட்டு பார் கவுன்சில் ரெகனைசேஷன் பண்ண யூனிவர்சிட்டியாக வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மினிமம் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கிரிமினல் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதோட பாரில் வந்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பார் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் லெட்டர் மாதிரி வந்துட்டு இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தமிழில் வந்துட்டு தமிழ் மீடியமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இல்லை தமிழ் வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இதை எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகுறீங்க. இந்த 3 கேட்டகரி இருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் 51 சீட் வந்துட்டு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. இது 51ல் வந்துட்டு ஜென்ரலில் வந்துட்டு 8 சீட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரலில் வந்து பிஎஸ்டிமியில் வந்துட்டு 3, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து ஜென்ரலில் உமன்ஸில் 4 சீட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து பிரித்து வந்து வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. மொத்தம் 51 சீட் இருக்குதுங்க. 51 சீட்டில் வந்துட்டு லா டிகிரி முடித்து எக்ஸாம் எழுதுகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க ஒரு 1.5 லட்சம் பேரில் வந்துட்டு இல்லை ஒரு 1 லட்சம் பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு 51 பேருக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஏபிபியோட எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ். இதை பற்றி ஏபிபியில் எப்படி எக்ஸாமோட கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இல்லை எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக கிளியரன்ஸ் பண்ணுறது, என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். இல்லை உங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் லா டிகிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரால லா டிகிரி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த
எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஏபிபி எக்ஸாம் அதோட கேட்டகரி வந்து கிடைக்கும். ஏபிபி கேட்டகரிக்கு நிறைய வந்துட்டு பெனிஃபிட்லாம் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் குவார்ட்டர்ஸு, காரு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது வந்துட்டு குரூப் 1ஓட ஈக்குவல். ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அதுக்கு ஈக்குவலான இது வந்து போஸ்டிங்கு. அதெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு மோரோவர் வந்து எல்லாரும் எழுதுறதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள். அதனால் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து லா டிகிரி படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.